வணக்கம். சம்பூட முத்திரை அப்படிங்கிற ஒரு முத்திரை நம்ம முத்திரை மருத்துவத்தில் பார்க்க போறோம். இந்த முத்திரையுடைய ஆற்றல் மிகப்பெரிய ஆற்றல். தியானத்தன்மை இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அற்புதமான விஷயத்தை கொடுக்கக்கூடிய முத்திரை. உள் பொக்கிஷ முத்திரைன்னு சொல்லக்கூடிய இந்த முத்திரை நமக்கு அற்புதமான சக்தியை கொடுக்கும். முதல்ல நீங்க பத்மாசனத்துல நீங்க அமர்ந்துக்கிட்டு உங்கள் முதுகத்தின் நேராக இருக்கிற மாதிரி வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி வச்சுட்டு உங்களுடைய கைகள் இரண்டிலையும் பார்த்தீங்கன்னா இடது கையை குவித்து வலது கையை குவித்து இப்படி மேலையும் கீழே இருக்கிற மாதிரி நீங்க கைகளை வச்சுக்கணும். அதை நுழைத்து போயிருக்கீங்க நேரா. இப்போ உங்களுடைய கண்களை மூடி நீங்க 5ல இருந்து 15 நிமிடம் வரைக்கும் இந்த முத்திரையை செய்யணும். அதை நீங்க தியானத்துல இருக்கணும்னா உங்களுக்கு அதிகப்படுத்தி செய்யறதுனால நீங்க தாராளமா செஞ்சுக்கலாம். அப்படி செய்யறதுனால இந்த முத்திரையுடைய தன்மை மிக மிக அற்புதமாக இருக்கும். தொண்டை பகுதி மற்றும் இதய பகுதி தளர்த்தக்கூடிய வேலையை செய்யும். அப்படின்னா அதற்குரிய அசகுரிய நீக்கிறதுக்கான வேலையை அற்புதமாக செய்யறதுக்கு பயன்படுத்தக்கூடிய முத்திரை தான் இந்த சம்பூட முத்திரை அப்படிங்கிறது. மேலும் பிராணசக்தி என்ன பண்ணோம்னா நமக்குள்ள தக்க வச்சு அந்த பிராணசக்தி ஆற்றலை அதிகப்படுத்தி நம்ம பிராண ஆற்றல் மூலமா பெறக்கூடிய அனைத்து விதமான ஆரோக்கிய தன்மையும் இந்த முத்திரை உங்களுக்கு கொடுக்கும். நம்ம பிராணசக்தி இல்லாம உடம்புல சோறு விட்டுருக்கிறவங்க, ரத்த சோகம் இருக்குது, அதனால கஷ்டப்படுறோம், உடம்புல கஷ்டமா இருக்குது, அது போல மனசு ரீதியா பிரச்சனைகள் அதிகமா எதுவுமே பண்ண முடியல, எனக்கு எதுலையும் விருப்பம் இல்லை, நான் எதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டு செய்ய முடியல அப்படிங்கிறவங்கலாம் இந்த முத்திரையை செய்யும் போது அந்த முத்திரையின் பலனால உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ரொம்ப ரொம்ப அற்புதமான ஆற்றல் கிடைக்கும். முடியுமே எடுக்க முடியலங்கிறவங்க இந்த முத்திரையை நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்க கண்களை மூடி அமர்ந்திருக்கும் போது உங்களுக்குள்ள இந்த முடிவை எடுப்பதற்கான சக்தி நிலைப்பாடு கிடைக்கும். உள் விழிப்புணர்வு மேம்படுத்த இந்த முத்திரை உதவி செய்து மன அலைச்சலை குறைத்து மன அமைதியை ஊக்குவித்து தன்னுடைய உள்ளுணர்வை கவனிக்க இந்த முத்திரை உதவுகிறது. தியானத்தில் கவனத்தை அதிகரிக்க உதவுது. மனதை ஒருமுகப்படுத்தி ஆழ்ந்த தியான அனுபவத்திற்கு துணை புரிகிறது என்று பாரம்பரிய யோக நூல்கள் குறிப்பிடுகின்றன. தொண்டை மற்றும் இதய பகுதியை தளர்த்த உதவுகிறது. எப்படி என்றால் கழுத்து, தாடை மற்றும் தொண்டை பகுதியில் உள்ள இறுக்கத்தை குறைத்து தெளிவான மற்றும் இயல்பான தொடர்பை வெளிப்படுத்த இந்த முத்திரை உதவி செய்கிறது. தியானம் பிராணயத்தின் போது உடலின் நுண்ணிய உயிர் சக்தியை நிலைநிறுத்தும் பாதுகாப்பையும் தர உதவுகிறது என்று பாரம்பரியமாக நம்பப்படக்கூடிய ஒரு முத்திரை. பிராணசக்தியை பாதுகாக்க உதவக்கூடிய ஒரு முத்திரை. இந்த சம்பூட முத்திரையின் மூலமாக நமக்கு இப்பேற்பட்ட அற்புதமான ஆற்றல்கள் எல்லாம் நிரம்பியக்கூடிய ஒரு அற்புத சக்தி வாய்ந்த முத்திரை தான் இந்த முத்திரை. இந்த முத்திரையை தொடர்ந்து நம்ம தினந்தோறும் செய்து வரும்போது அதனுடைய ஆற்றல் மிகப்பெரிய சக்தி நிலைப்பாடு நமக்குள்ள கிடைக்க தொடங்குது. இந்த முத்திரையை நீங்க காலை நேரத்துல செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு, பிரம்ம முகூர்த்தத்தில் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு, அது மாலை நேரத்துல செய்வது சிறப்பு. இது ரெண்டையும் தாண்டி உங்களுக்கு எப்போதெல்லாம் ஓய்வாக நேரம் இருக்கிறதோ அப்போதெல்லாம் நீங்க என்ன பண்ணலாம்னா வஜ்ராசனத்திலேயோ அல்லது பத்மாசனத்திலேயோ அல்லது சுகாசனத்திலேயோ இப்படி ஏதாவது ஒரு ஆசனத்துல அமர்ந்துக்கிட்டு இந்த முறையை நீங்க செய்யும் போது உங்களுக்குள்ள அப்பேற்பட்ட சக்தி நிலைப்பாடுங்கிறத நீங்க உணரதான் தெரியும். மேலும் இந்த முத்திரையை பிடிக்க முடியாதவங்க கற்பனையாக கூட இந்த முத்திரையை மனசுல நீங்க நினைச்சு பார்க்க உங்களுக்குள்ள உள்முக ஆற்றலை மேம்படுத்தக்கூடிய மேன்மையான ஒரு தன்மை கிடைக்க தொடங்கும். இப்படி பொக்கிஷமாக நம்மளுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு முத்திரை தான் இந்த சம்பூட முத்திரைங்கிறது. இந்த முத்திரை ரொம்ப எளிமையா செய்யலாம், ரொம்ப எளிமையாகவும் இருக்கும். எப்படி செய்யணும்னா உங்களுடைய கைகளை குவித்துக்கணும். இடது கையை வலது கையை குவிச்சுக்கணும். இடது கையை கீழ் முகமாக வைத்து வலது கை மேல்முகமாக வைத்து கண்களை மூடி அப்படியே அமைதியாக உட்கார்ந்து உங்களுடைய சுவாசத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா போதும். கவனிக்க நல்லா இருக்கும். இந்த உள்ளங்கை ரெண்டும் இப்படி உங்களுக்குள்ள இப்படி இருக்கணும். உள்ளங்கை ரெண்டும் இப்படி இருக்கணும். இதை லேசல் குஞ்ச மாதிரி போகும். கீழே பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். வெல்கள் ரெண்டும் இப்படி உள்ள ஒட்டி இருக்கும். அப்போ இப்படி அனைவரும் பயன்படுத்தி மிகவும் ஆரோக்கியமும் தியானத்தன்மையில மேன்மையான தன்மையும் அயன்மையும் இருக்க வேண்டிய இந்த பயிற்சியை அனுபவத்துக்கு நன்றி. கற்றுக் கொடுத்த அனைத்து குருமானுக்கு நன்றி. குருவே நம்ம தந்தையே நம்ம சேனலை கமெண்ட்ஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் உங்களுக்கு இந்த முத்திரை சம்பந்தமான பாடத்தை கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆன்லைன் மூலமாக நீங்கள் கற்றுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு கொண்டு நீங்கள் தாராளமாக வரலாம். மேலும் உங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் முத்திரை சம்பந்தமானதில் ஏதாவது நோய் தன்மை தீர்ப்பதற்கான கன்சல்டேஷன் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். எப்படி நம்மளுடைய நோய் தீர்ப்பதற்கு முத்திரை உதவி செய்யும் அப்படிங்கிறத உங்களுக்கு நாங்கள் கன்சல்டேஷன் பண்ணி கற்றுக் கொடுப்போம். அதுக்கான கட்டணம் வாங்கிட்டு அது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் முத்திரை செய்யும் போது மற்ற மருத்துவத்தை நிறுத்திடலாமா? எந்த மருத்துவத்தை நிறுத்தணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் நிறுத்தாமல் அனைத்து மருத்துவத்தையும் பார்த்து கொண்டே நீங்கள் முத்திரையை பயிற்சி செய்யலாம். முத்திரையை பயிற்சி செய்யும் போது எல்லா முத்திரையும் செய்யலாமா? இந்த சந்தேகங்களுக்கெல்லாம் நீங்கள் கன்சல்டேஷன் பண்ணும்போது உங்களுக்கு விரிவான விளக்கம் எடுக்கணும். அல்லது நீங்கள் பாடத்தை கற்றுக்கு வரும்போது உங்களுக்கு விளக்கம் கொடுத்ததுக்கப்போ அந்த விளக்கத்தின் மூலமாக தெளிவுபட்டு நீங்கள் எதை எப்போ செய்யணும் நீங்களே கற்றுக்க முடியும். அனைவரும் பயன்படுத்தி
வளமும் நலமும் பெற இறைவனின் ஒளியேற்றம். நன்றி, வணக்கம். குருவே நம, தந்தையே நம. நன்றி.